அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14/5/2026 உங்கள் நண்பன் 9468. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூர்லேருந்து நான் கிளம்பியாச்சு, பெங்களூர் போயிட்டுருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாயங்காலம் மணி ஒரு 4:30 மணி ஆகிட்டுருக்கு. சரிங்களா, பெங்களூர் ஹைவே தான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. வாங்க பதிவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பதிவெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் ஒரு 5-6 மாதமாக ஆகிட்டுருக்கு. நான் எல்லா பதிவில் தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் வழக்க போல் நம்ம பதிவில் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ தாங்க வேலூர் பைபாஸில் இப்போ தான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் கிளம்பி ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரிங்களா, அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். வாங்க பார்ப்போம். அப்படியே ஒரு டிஜிட்டல் பயணமாக நமக்கு அப்படியே ஒரு பயணம் செய்யுங்க. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழகான வீடியோ போடலான்னு எடுத்துருக்கேன். வாங்க பார்ப்போம். பாருங்கள், இப்போ தான் வெள்ளூர் விட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ தான் வெள்ளூர் விட்டு வெளியே வரேன். அப்படியே நம்ம பயணத்தை தொடர்ந்து ஆகிட்டோம். அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கலாம். வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து கொஞ்சம் ஒரு மேகமூட்டதாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு உரப்பாக இல்லை. ஆனால் சரியாக இருந்தது தெரியல. இத்தனை நாள் விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மி. ஆமாம், அதை தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பயணம் தொடர்ந்து விட்டோம். நம்ம பயணம் வெற்றி பயணம் அமையணும். வாங்க பார்க்கலாம். தங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் வருக வெள்ளூர் முனிசிபாலிட்டி. பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. இது வந்து செதுப்பேரிங்க. செதுப்பேரியில் வந்து ஒரு சிறிய பூங்கா மாதிரி பண்ணிக்கிறாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா, சரியான கூட்டமாக்குறாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். நீங்களே யாராவது இடத்துக்கு வந்ததாக உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக கம்மலில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூத்து வந்து பார்த்தீங்களா, கொன்றை மலர் ரொம்ப அற்புதமான பூ. அது கொன்றை மலர் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக பார்த்தவங்க அதனுடைய அற்புதத்தை என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, பாய்ச்சியோ. நம்ம பயணிக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆக்சஸ் 125 அதை தாங்க பயணிச்சிருக்கோம். இப்போது நம்ம பயணம் அதில் தான் தொடர்ந்துருக்கோம். வாங்க நம்ம பயணம் வெற்றி பயணம் அமையும். அப்படியே போகலாம். நம்மளோட சோலோ ட்ரைவ் நைட் ட்ரைவ் கிளம்பியாச்சுங்க. ஒன்றுமே தெரியல இந்த கேமராவில். சரிங்களா, நம்ம பயணம் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். சோலோ ட்ரைவ் நைட் ட்ரைவ். வாங்க அப்படியே பயணிப்போம். வீட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக இப்போ வெட்டுவானம் பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். வெட்டுவானம் பாஸ் பண்ண கிராசிங் பண்ணுறோம். வாங்க அம்மனுக்கு ஒரு கும்பிட்டு போட்டு அப்படியே கிளம்ப போட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ பெங்களூர் சென்னை ஹைவேயில் தான் நம்ம பயணம் தொடர்ந்து உள்ளோம். அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க முன்னாடி எங்கேயாவது டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஆம்பூரில் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பதிவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க பார்ப்போம். ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு காற்றுல வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். வண்டிகள்லாம் வந்து எதில் வந்துட்டுருக்கு. ஸோ லைட் வச்சது தான், அந்த லைட் வச்சது தான் அது. வாங்க பார்ப்போம். நைட் ட்ராவல் வந்து வேறு லெவலுங்க, வேறு லெவலாக இருக்கும். எப்போவுமே அவ்வளோதாங்க. நைட் ட்ராவல் தான். ஆமாம், பகலை விட நைட்டில் பண்ணுறது ட்ராவல் வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பெட்ரோலை ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ அங்கே தான் ஃபுல் பண்ணேன். இது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் சுகர் மில் கிட்ட, அதாவது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போனாக்கா ஆம்பூர் சுகர் மில்லு. ஸோ அங்கே தான் பாரத் பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். ஃபுல் பண்ணியாச்சு. டேங்க் ஃபுல்லாக காட்டுது. ஓகே, நம்ம பயணம் தொடரும். வாங்க. பார்த்தீங்களா, நைட் டைமில் எவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது பார்த்தீங்களா. பகலை விட நைட் தாங்க ரொம்ப வண்டிங்க. ஆமாம், எவ்வளோ வண்டி போயிட்டு பாருங்க. முன்னாடியே தெரியல ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆம்பூர் கிட்டே வந்தாச்சுங்க. ஸோ ஆம்பூர் கிட்டே வந்தாச்சு. ஆம்பூரோட ஒரு ஃபேமஸ் பிரியாணி ஹோட்டலுங்க, ஸ்டார் பிரியாணி. பார்த்தீங்களா, ஸ்டார் பிரியாணி. இங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இதை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். அப்படியே பயணிக்கலாம். வாங்க. ஸ்டார் பிரியாணி கண்டிப்பாக அந்த ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சாக அதனோட அனுபவத்தை நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கரெக்டாக 2 கிலோமீட்டர்லங்க ஆம்பூர் வந்தாச்சு. நம்மளும் இப்போ ஆம்பூரில் சாப்பிடக்கூடிய டைம் நமக்கும் வந்துடுச்சு. ஸோ ஆம்பூரில் சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நானும் இந்த 3 நாள் லீவ் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் டியூட்டி அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்காக கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே பயணிப்போம்.
ஆம்பூரில் வந்து காஜா ஹோட்டல் வந்து ஃபேமஸான ஹோட்டல் காஜா ஹோட்டல் ரொம்ப பழைய காலத்து ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கேன். என்ன வாங்கியிருக்கிறது பார்க்கலாம். நான் வந்து 2 பரோட்டா வாங்கினேன். பரோட்டா சைட் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னாக்கா பாயா வாங்கியிருக்கேன். ஆட்டுக்கால் பாயா, சரிங்களா? ஆட்டுக்கால் பாயா இது ஆட்டுக்கால் பாயா வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி சாப்பிட்டு பார்த்துருவோமா? அவங்கள பார்த்துருவோம். இந்த பொட்டோட்டாவை இது மாதிரி பிச்சு போட்டு சாப்பிட்றாங்க, வேறு லெவலாக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சமாக எடுத்து கரெக்டிட்டு சாப்பிட்டு போட்டுருமா? வாங்கலேன், சாப்பிட்டு போட்டுருமா? அதே மாதிரி ஆட்டுக்கால் பாயா வேறு லெவலில் பூ மாதிரி வச்சுருப்பாருங்க. அதுக்கு சைடு டிஷ்ஷாக சைடில் வந்து வெங்காயம் வாங்குவேன். நெய் பச்சடி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், வேறு லெவலுங்க. இது எல்லாமே வந்து விறகடுப்பு தான் பண்ணுறது. ஸோ கேஸ் கிடையாது, வேறு லெவல் ஆகிது பாருங்களேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், எப்படி பாருங்கள். நம்ம இப்போ பரோட்டா சாப்பிட்ட ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா காஜா ரெஸ்டாரண்ட்டுங்க. ரொம்ப பழைய ஹோட்டல் இது, ரொம்ப பழைய ஹோட்டல் இது. ஸோ வேறு லெவலாக இருக்கா. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை நம்ம கம்மலில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பயணத்தோடுமா வாங்கலை பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு இடையே ஒரு டீ சாப்பிட்டோம். ஒரு டீ கிடைக்கும். ஸோ டீயை வாங்கி டீ சாப்பிட்றது டீ சாப்பிட்றது. ஸோ டீயை வந்து நம்மளுக்கு நம்ம டபுள் ஸ்ட்ராங்காக போட்டு மலாய் போட்டு வேறு லெவலாக இருக்குது. அதே மாதிரி டீயை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கிளம்புவோம் வாங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கு தேவைப்பட்டவங்க டீயை குடித்தாச்சு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டீ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பீடாவும் போட போகிறோம். நாங்கள் போட்டு நம்ம கிளம்பலாம், வாங்க பயணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ஆம்பூரில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம போய்கொண்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட். புது பாலம் கட்டியிருக்காங்க, பாலத்துக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு கீழே வந்ததுனால பாலத்துக்கில் போயிட்டுருக்கோம். இல்லை மேலே போயிருப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆம்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு அடியில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, பாலத்துக்கு கீழே தான் போவோம். ஆமாம், அப்படியே பாலிட்டு வேக்காடு சாப்பாடு வேக்காடு சரியான வேக்காடு வந்தாச்சு. ஆமாம், டீயை சாப்பிட்டாச்சு.